இன்னும் நீங்க இந்த தவறான டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ஒரே ஒரு மிஸ்டேக் போதும் உங்களோட ட்ரெஸ்ஸ டேமேஜ் பண்றதுக்கு. ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, லிக்விட் டிடர்ஜென்ட் பெஸ்டா இல்ல பவுடர் டிடர்ஜென்ட் பெஸ்டா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமா புதுசா லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்காக லாண்ட்ரி பிசினஸுக்கான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம். இந்த கன்சல்டிங் சர்வீஸ்ல நான் என்னென்ன விஷயம்லாம் நான் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு லாண்ட்ரி பிசினஸோட பிசினஸ் ஏரியாவை எப்படி ப்ராப்பரா செட் பண்றது, அதே போல என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன கெமிக்கல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு பில்டிங் செக்ஷனை எப்படி பர்ஃபெக்டா செட் பண்றது, அதே போல லாண்ட்ரி ப்ராசஸ், அதாவது கஸ்டமர் இருந்து லாண்ட்ரி பிக்கப் பண்ணி வாஷ் பண்ணி அயன் பண்ணி டெலிவரி பண்ணி பேமெண்ட் வாங்குற விஷயத்த ப்ராசஸா எப்படி ப்ராப்பரா செட் பண்றது அப்படிங்கிறதுக்கான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறேன். இந்த கன்சல்டிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, வீடியோல என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். என்னோட கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக என்கிட்ட எல்லாருமே ஒரு டவுட் கேட்டுட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, லிக்விட் டிடர்ஜென்ட்ல வாஷ் பண்றது நல்லதா இல்ல பவுடர் டிடர்ஜென்ட்ல வாஷ் பண்றது நல்லதா அப்படிங்கிற ஒரு டவுட் என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க எந்த ட்ரெஸ், அதாவது எவ்வளவு அழுக்கு இருக்கு, எந்த ட்ரெஸ்ஸ எப்படி துவைக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க டெய்லி யூஸ் பண்ண ரெகுலர் யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸ நீங்க வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, லிக்விட் டிடர்ஜென்ட்ல யூஸ் பண்ணுங்க. அதுவும் எந்த மிஷின்ல நீங்க வாஷ் பண்றீங்கிறது இருக்கு. நீங்க ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, லிக்விட் டிடர்ஜென்ட்ல யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ல பவுடர் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, தண்ணியில வந்து பவுடர் டிடர்ஜென்ட் அந்த கரையாது. ஒழுங்கா கரையல அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ல அப்படியே வெள்ளை வெள்ளையா படிஞ்சு உங்க ட்ரெஸ்ஸவே வந்து நல்ல வாஷிங்காவே நல்லாவே இருக்காது. பார்க்கவே போடுறதுக்குமே நல்லா வெள்ளை வெள்ளையா தெரியும், அசிங்கமா இருக்கும். அதனால நீங்க லிக்விட் டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினா இருந்துச்சு அப்படின்னா, லிக்விட் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்க. நல்ல வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுவே ஒரு ரொம்ப அழுக்கா இருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரா இருக்கட்டும், ரொம்ப அழுக்கா ஹார்டான அழுக்கா இருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்க வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பவுடர் டிடர்ஜென்ட்ல வாங்கி யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணி பாருங்க. அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா நீங்க ஊற வச்சுதான் துவைக்கணும். அதுவும் மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது துணியை நல்லா ஊற வச்சுட்டு, எந்த மிஷின்ல வாஷ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா, செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ல ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி பாருங்க. எந்த அளவு வாஷிங் பெஸ்டா இருக்கு நீங்களே உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க வந்து டெய்லி யூசேஜ பண்ண ட்ரெஸ்ஸை நீங்க லிக்விட் டிடர்ஜென்ட் வச்சு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்க. நீங்க ஹெவி ஸ்டெயின், ரொம்ப ஸ்டெயினா இருக்கு, ரொம்ப அழுக்கா இருக்க ட்ரெஸ்ஸை பவுடர் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்க. அது எந்த பெஸ்டான குவாலிட்டி தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ யாருக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறவங்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.